நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இப்போவே கீழ இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிருங்க. இதுபோல எக்கச்சக்கமான ஜிகே கொஸ்டின் மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி போன வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ. 50 ஜிகே கொஸ்டின் எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் 50 கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பண்ணியிருந்தேன். அதை தொடர்ந்து 100 கொஸ்டின் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டபோது கமெண்டில் சொன்னீங்க, பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவும் இன்னும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்காக இங்கே 100 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். 100 கொஸ்டினுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். நான் அப்படியே 8 கொஸ்டின் 9 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி படிப்பேன். நீங்களும் அந்த கொஸ்டின் நேராக அதை படித்து பார்த்துட்டு ஆன்சரையும் கேட்டுங்க, ஓகேவா? நான் சொல்ல அதையும் பார்த்துங்க, கேட்டுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேஜ் மட்டும் உங்களுக்கு கிளியராக இருக்காது. அடுத்த பேஜில் உங்களுக்கு நல்லா க்ளீனாக புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன். இந்த பேஜ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி நம்ம பார்க்கலாம். ஒப்பிலக்கணத்தை எழுதியவர் வந்து கால்டு போப். மறுபிறவி என்பதற்கு ஆங்கிலத்து பாலின்ஜீனியஸ். மூன்றாவது கேள்வி, வட துருவத்தை அடைந்த முதல் மனிதர் வந்து ராபர்ட் பியரி. நான்காவது கேள்வி, ஒரு மின்னல் எவ்வளவு மின்சக்தியை கொண்டுள்ளது? 250 கோடி வோல்ட். ஐந்தாவது கேள்வி, உலகில் மிகப்பெரிய துறைமுகம் நியூயார்க். ஆறாவது கேள்வி, பில்கேட்ஸின் நவம்பர் 5ஆம் தேதி மொத்த சொத்து மதிப்பு 40,000 கோடி. ஏழாவது கேள்வி, ஐஏஎஸ் என்பதற்கு விரிவாக்கம் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். எட்டாவது கேள்வி, ஐபிஎஸ் என்பதற்கு விரிவாக்கம் இந்தியன் போலீஸ் சர்வீஸ். 9வது கொஸ்டின், நியூமிஸ்மாட்டிக்ஸ் என்பதற்கு என்ன ஆராய்ச்சி? நாணய ஆராய்ச்சி. மறுபடியும் சொல்கிறேன். 9வது கேள்வி, நியூமிஸ்மாட்டிக்ஸ் என்பது என்ன ஆராய்ச்சி? நாணய ஆராய்ச்சி. 10வது கேள்வி, அயர்லாந்து நாட்டின் தேசிய மலர் இலவங்கம்பூ. 11வது கேள்வி, ஜப்பான் நாட்டின் தேசிய மலர் கிரைசாந்தியம். 12வது கேள்வி, பெல்ஜியம் நாட்டின் தேசிய சின்னம் இது. மலர் கிடையாது, தேசிய சின்னம் வந்து சிங்கம். 13வது கேள்வி, 25 ஆண்டு நிறைவு விழாவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெள்ளி விழா அப்படின்னு சொல்லுவோம். 14வது கேள்வி, 50 ஆண்டு நிறைவு விழாவை பொன் விழா என்று அழைப்போம். 15வது கேள்வி இப்போ நம்ம பார்க்கலாம். 15வது கொஸ்டின், வைர விழா என்பது 60 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும். 16வது கொஸ்டின், பவள விழா என்பது 75 ஆண்டுகள் குறிப்பது. 17வது கேள்வி, 5 ரூபாய் நாணயம் எங்கே தயாரிக்கப்படுகிறது? குப்ரோனிக்கலினால். 18வது கேள்வி, வளி என்ற சொல்லுக்கு காற்று என்ற பொருள். 19வது கேள்வி, அமெரிக்கா காந்தி என்று அழைக்கப்படுவர் மார்ட்டின் லூதர். 20வது கேள்வி, சேவா சதனம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? சுப்புலட்சுமி. 21வது கேள்வி, போட்டோகிராஃபி கண்டறிந்தவர் ஜார்ஜ் ஈஸ்டோஃபன். 22வது கேள்வி, கர்நாடகாவில் அதிகம் விளையும் பயிர் காஃபி. 23வது கேள்வி, காது வலிக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்? ஓடல்கியா. 24வது கேள்வி பார்க்கலாம். மெயின் கேம்ப் நூலை எழுதியவர் அடால்ஃப் ஹிட்லர். 25வது கேள்வி, தங்கத்தின் தரத்தை நிர்ணயிப்பது ஹால்மார்க் முத்திரை. 26வது கேள்வி, ஆங்கிலத்தில் கல்வியை வழங்கியவர் வில்லியம் பெண்டிங். 27வது கேள்வி, இரத்த சிவப்பணு குறைவால் வருவது அனீமியா நோய். 28வது கேள்வி, வெப்பத்தால் உடனே பாதிக்கப்படும் உலோகம் வெள்ளி. 29வது கேள்வி, காரல் மார்க் பிறந்த நாடு ஜெர்மனி. 30வது கேள்வி, மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் வியட்னோ டாவின்சி. 31வது கேள்வி, இக்கு என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா எக்ஸிமோஸ்களின் வீடு. காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர். 33வது கேள்வி பார்க்கலாம். மகாபாரதத்தை எழுதியவர் வியாசர். 34வது கேள்வி, யாரும் ஊரே யாவரும் கேளீர். யார் இது சொன்னது அப்படின்னா கணியன் பூங்குன்றனார். 35வது கேள்வி, எல்எல்பி அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் லேவ்ஸ். 36வது கேள்வி, எல்எல்டி என்பது டாக்டர் ஆஃப் லேவ்ஸ். 37 எல்எல்எம் அப்படிங்கிறது மாஸ்டர் ஆஃப் லேவ்ஸ். 38வது கேள்வி, பாரத நாட்டின் கலை எங்கு தோன்றியது? தமிழ்நாட்டில். அடுத்தது 39வது கேள்வி, சூரியனை புரிகிறது என்று கூறியவர் வந்து கோபல்னிக்கல். 40வது கேள்வி, குச்சிப்புடி நடனத்தின் தாயகம் ஆந்திரா. 41வது கேள்வி, நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய நூல் கீதாஞ்சலி. 42வது கேள்வி, கிமு 251 ஆண்டு நடைபெற்ற போர் வந்து கலிங்க போர். 43வது கேள்வி, பகவத்கீதையை இயற்றியவர் வேதவியாசர். 40வது கேள்வி, கண் காது இல்லாத உயிரினம் எது? மண்புழு. 45வது கேள்வி, நத்தையின் வேகம் எவ்வளவு? மணிக்கு 13 அடிகள். 46வது கேள்வி, இந்தியா
இந்தியன் நுழைவாயில் என்ன இருக்குது அப்படின்னா மும்பை இருக்குது. ஸோ 47வது கேள்வி, ஒரு யூனிட் மின்சாரம் என்பது 1000 வாட் மின்சாரம். 48வது கேள்வி, தமிழகத்தில் முதல் பெண் முதலமைச்சர் திருமதி ஜானகி. 49வது கேள்வி, தங்கத்தாரகை என விருது பெற்ற முதல்வர் ஜெயலலிதா. 50வது கேள்வி, ரேடியத்தை கண்டறிந்தவர் மேரி கியூரி அம்மையார். 51வது கேள்வி, ஔவை இல்லத்தை அமைத்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 52வது கேள்வி, மதர் தெரசா இயற்பெயர் என்ன? ஆக்னஸ் கோன்கியா போஜாகின். 53வது கேள்வி, மதர் தெரசா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? யூகோஸ்லோவியா. 54வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் சபாநாயகர் ஜானாதேவி. 55வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி அன்னா சாண்டி. 66வது கேள்வி, முதல் பெண் பத்திரிகையாளர் ஸ்வர்ணா குமாரி தேவி. இந்தியாவின் முதல் பெண் விமான ஓட்டி துர்கா பானர்ஜி. 58வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆனந்தபாய் ஜோனி. 59வது கேள்வி, பிரிட்டனின் இரும்பு பெண்மணி மிஸ்டர் மார்கரெட் தாட்சர். 60வது கேள்வி, தெரசாவின் முழு பெயர் என்ன? மேரி தௌசா பன்சச்சித். 61வது கேள்வி, மக்கள் தொகை மிகவும் குறைந்த மாநிலம் சிக்கிம். 62வது கேள்வி, ஜெர்மன் நாடு நாணயம் என்ன? மார்க். வடகிழக்கு பருவக்காற்றால் மழை பெறுவது தமிழ்நாடு. 64வது கேள்வி பார்க்கலாம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? நீலகிரியில் உள்ளது. 65வது கேள்வி, இந்திய மாநிலத்தின் கவர்னரை நியமிப்பவர் ஜனாதிபதி. 66வது கேள்வி, சிவாஜி கணேசனின் முதல் திரைப்படம் பராசக்தி. 67வது கேள்வி, டிவியை கண்டுபிடித்தவர் ஜான் பெயர்டு. 68வது கேள்வி, தேசிய விருது பெற்ற முதல் தமிழ் படம் மலைக்கல்லன். 69வது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சில்கா ஏரி. 70வது கேள்வி, 1994ஆம் ஆண்டு மக்சே விருது பெற்றவர் கிரண் பேடி. 71வது கேள்வி, உலக எழுத்தறிவு நாள் செப்டம்பர் 8. 72வது கேள்வி, மைசூர் புலி என்று அழைக்கப்படுவர் திப்பு சுல்தான். 73வது கேள்வி, உலக புகழ்பெற்ற பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன். 74வது கேள்வி பார்க்கலாம். முத்தமிழ காவலர் கி. ஆ. பொ. விஸ்வநாதன். கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது நிலக்கரி. 76வது கேள்வி, டாக்டர் அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ். 77வது கேள்வி, சிரிப்பூட்டும் வாயு நைட்ரஜன் ஆக்சைடு. 78, உலகில் முதல் வங்கி எங்கு உள்ளது? இங்கிலாந்தில். 79வது கேள்வி, இருள்கள் ஒளிரும் தனிமம் எது? பாஸ்பரஸ். 80வது கேள்வி, தீப்பெட்டி செய்யப்படும் பாஸ்பரஸ் சிவப்பு பாஸ்பரஸ். 81வது கேள்வி, போதி மரம் என்பது அரச மரம். 82வது கேள்வி, சாய்ந்த கோபுரம் எங்கு உள்ளது? பைசா நகரத்தில். 83வது கேள்வி, வெறிநாய்க்கு மருந்து கண்டுபிடித்தவர் லூயிஸ் பாஸ்டர். 84வது கேள்வி, மின் விசிறியை கண்டறிந்தவர் விலர். 1887. 85வது கேள்வி, கணையம் எதனை சுரக்கிறது? இன்சுலினை. 86வது கேள்வி, பீகார் காந்தி என்று அழைக்கப்படுவர் ராஜேந்திர பிரசாத். 87வது கேள்வி, பிரான்ஸ் நாட்டின் மாவீரன் யார்? நெப்போலியன். 88வது கேள்வி, ஓசோன் என்பது ஆக்சைடு நிறைந்த காற்று மண்டலம். 89வது கேள்வி, இரத்தத்திற்கு சிவப்பு நிறம் தருவது ஹீமோகுளோபின். 90வது கேள்வி, மெக்காவில் அவதரித்த இஸ்லாமிய தூதர் முகமது நபி. 91வது கேள்வி, திரவ நிலையில் உள்ள உலோகம் பாதரசம். 92வது கேள்வி, அமெரிக்காவின் தந்தை ஜார்ஜ் வாஷிங்டன். 93வது கேள்வி பார்க்கலாம். ரஷ்ய நாட்டின் தந்தை யார்? லெனின். பாகிஸ்தானின் தந்தை யார்? முகமது ஜின்னா ஆவர். 95வது கேள்வி, இந்தியாவில் வான சாஸ்திரத்தின் தந்தை ஆரியபட்டா. 96வது கேள்வி, துருக்கியின் தந்தை முஸ்தபா இமால் பாட்ஷா. 97வது கேள்வி, நவீன இந்தியாவின் தந்தை கரிபல்டி. 98வது கேள்வி, அரசியல் தந்தை அரிஸ்டாட்டில். 99வது கேள்வி, ராக்கெட்டின் தந்தை டி ஷோயில்வ்ஸ்கி. ஸோ இந்த நேம் அது டிசோல்விஹி. அடுத்த 100வது கேள்வி, பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். ஸோ 100 கேள்வி பார்த்துட்டோம். ஸோ இதில் நீங்கள் இன்னும் படிக்கலை, சரியாக பார்க்கல அப்படின்னா அந்தந்த கொஸ்டினுக்கு நேராக வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுக்கு நேராக நீங்கள் படிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை ஜஸ்ட் அந்த வீடியோவை நிப்பாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ சிம்பிள் தான். ஸோ 100 கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ படிச்சிருங்க. நைட்டு இதே போல் இன்னும் அடுத்த ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி நைட்டு ஒரு வீடியோ வருது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணிக்கோம் அப்படிங்கிறனால, புதுசாக பேசுகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ போக போக அதெல்லாம் சரியாயிரும். ஸோ எனி மிஸ்டேக் இருந்தால் அதை ஸோ கண்டுக்காதீங்க. ஸோ போக போக நான் சரி பண்ணிக்கிறேன்.
போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஜிகே கொஷினில் உங்களை மீட் பண்ணுறேன்.